வணக்கம். இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள். ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கில் வெளியே வந்தால் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த கமிஷனர். கோவையில் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கின் போது வெளியே வரும் மக்களை அடிக்காமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்ற கேள்விக்கு மாநகர காவல் ஆணையர் பதில் அளித்துள்ளார். கோவையில் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உளவியல் ஆலோசனை வழங்க கோவை மாநகர காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி மாநகர காவல்துறை மற்றும் கஜானந்தா அறக்கட்டளை இணைந்து நவ இந்தியா பகுதியில் வளம் என்ற பெயரில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் ஆலோசனை சேவை மையத்தை துவக்கியுள்ளனர். இந்த மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சியில் மாநகர காவல் ஆணையர் பிரதீப் குமார் கலந்து கொண்டு மையத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மீது கோவை மாநகர காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், மேலும் குற்றம் நடப்பதற்கு முன்னதாகவே அதனை தடுக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்ட சிலர் மனரீதியான பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். எனவே அவர்களின் தன்னம்பிக்கை மற்றும் கண்ணியத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்காக இந்த இலவச ஆலோசனை மையம் துவங்கப்பட்டுள்ளது. இங்கு வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் அடையாளங்கள் ரகசியம் காக்கப்படும். மாநகர சிக்னல்களில் குழந்தைகளை வைத்து பிச்சை எடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக அரசு ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. கோவையில் இந்த கட்டுப்பாடுகள் முழுமையாக அமல்படுத்தப்படும். காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளில் ஈடுபடுவர் என்றார். தொடர்ந்து ஞாயிறு முழு ஊரடங்கின் போது வெளியில் வரும் மக்களை அடிக்காமல் இருக்க ஆலோசனை நடத்தியுள்ளீர்களா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு, ஊரடங்கில் வெளியே வரும் மக்களை அடிப்பது என்பது இருக்காது. காவல்துறையினர் பொதுமக்களை அடிக்க மாட்டார்கள். நேர்மையான காரணங்களுக்காக வெளியே வரும் மக்களுக்கு நாங்கள் உதவுவோம் என்றார். இன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷன் சம்பந்தமாக, நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த வளம் ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் மாநகரத்தில். இந்த விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன், அதாவது விக்டிம்ஸு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான ஒரு குற்றங்களோட விக்டிம்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு சைக்கலாஜிக்கல் ஹீலிங், ஒரு எமோஷ்னல் ஹீலிங், அந்த நோக்கத்தில். அது மட்டும் இல்லை, அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அவங்களோட டிக்னிட்டி ஒரு ரெஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி இந்த ஒரு ப்ரோக்ராம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் போலீஸும் அது கஜானந்த் ட்ரஸ்டோட ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிவிட்டு அது எல்லாம் நடக்கும். ஏற்கனவே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த உங்களோட மூலமாக பத்திரிகையில் நம்ம நண்பர்கள் மூலமாக இது கோவிட் சுச்சுவேஷன் பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு கேஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது கோயம்புத்தூர் மாநகரத்தில். ஒரு நாளுக்கு முன்னாடி 140 கேஸு, நேற்றுக்கு ஒரு கிட்டத்தட்ட 260 கேஸஸ் ஆகிருக்கு. அது எல்லாரோட மக்களோட ஒத்துழைப்பு, அது எல்லாமே மாஸ்க் போடுறது, ஒரு டபுள் மாஸ்க் போடுங்க, கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க, கரெக்டான முறையில் போடணும். ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு மூணு நாளாக நம்ம டிஜிபி அவர்கள் உத்தரவுப்படியாக ஒரு விழிப்புணர்வு முகாம் எல்லாம் இன்டென்சிவாக நடந்துகிட்ருக்கோம். அதே சமயத்தில் நேற்றுலேருந்து ஒரு இன்டென்சிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிரைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நேற்று பார்த்திங்கன்னா 500க்கு மேலே ஒரு அரௌண்ட் 550 வயலேஷன் கேசஸ் நம்ம நேற்று போட்டிருக்கோம். ஃபைன் அமௌண்ட் அரௌண்ட் 1,13,000. அது பார்த்திங்கன்னா நம்ம கொரோனா ஆரம்பத்திலேருந்து அதை நேற்று தான் நம்ம மேக்ஸிமம் கேசஸ் அண்ட் மேக்ஸிமம் ஃபைன் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த சூழல் அதை வரக்கூடாதுங்க. கரெக்டாக எல்லா ஒரு கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ணிவிட்டு, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு, எல்லாம் கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். எங்களுக்கு இந்த கொரோனா கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறலாம். அதுக்கு மக்களோட ஒத்துழைப்பு மிக முக்கியம். ஸோ அதனால் ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் அஸ். ஐடியா இஸ் நாட் டு ரெஜிஸ்டர் மேக்ஸிமம் கேசஸ், அது நமக்கு ஐடியா இல்லை. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு வேறு வழியே இல்லை. கேஸ் போட்டுட்டு, அது மட்டும் இல்லை, நம்ம அவங்களுக்கு மாஸ்க் கொடுத்துட்ருக்கோம். எல்லாருக்கும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் போலீஸ் அதிகாரிகளுக்கு. நிறைய அடிச்சு அந்த மாதிரி இல்லை, அவர் அடிக்கணும்னு ஐடியாவே இல்லை.
அது ஸ்ட்ராட்டஜியோட பார்ட்டே இல்லை. ஓகே, ஸோ அது உங்கள் குவெஸ்டனே ஒரு டிஃப்ரெண்ட் குவெஸ்டன். நம்ம அடிக்கிறது முடிவே பண்ணக்கூடாது, தேவை இருக்காது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கரெக்டாக எல்லா முக்கியமான இடத்துல இருக்கிற டிப்ளாய்மெண்ட் இருக்கும், பூரா டிப்ளாய்மெண்ட் எல்லா முக்கியமான இடங்களில் டிப்ளாய்மெண்ட் இருக்கும். பப்ளிக் கூட கோஆப்ரேஷன், இது ரெண்டு வச்சு அதான் நான் முன்னாடி சொன்னேன். கண்டிப்பாக விதவுட் எனி அன்பிளசன்ட் சுச்சுவேஷன், அது அன்பிளசன்ட் சுச்சுவேஷன் வந்துருக்கூடாது போலீஸ் தரப்புலையும் பப்ளிக் தரப்புலையும். அது ஜெனுவின் ரீசன்னா அது இட் இஸ் வெரி ஈஸி. அவங்க ரீசனபிள் ஒரு இது காரணம் இருக்கணும் இல்லையா? ஒரு ஜெனுவின் காரணம் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்தாலும் they have to put mask, they have to maintain social distancing. ஓகே, நம்ம நோக்கம் பார்க்கணும். அதே சமயத்தில் ஒரு அன்பிளசன்ட் சுச்சுவேஷன் நம்ம விடாமல் பார்த்துக்கணும். அது என்னோட கிளியர் கட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஹை ஹேண்டட்னஸ் இருக்கக்கூடாது. அது போலீஸ் தரப்பில் நான் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏற்கனவே இருக்குது. அதை அப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம். உங்கள் மாஸ்க்கும் போட்டுருங்க, மாஸ்க்கு கொடுத்துருங்க. ஸோ மாஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு. அதனால் எல்லாரோட ஒத்துழைப்போட கண்டிப்பாக நம்ம இதை வெற்றி பண்ணலாம். தேங்க்யூ. அது மாஸ்க் வயலேஷன், மேக்ஸிமம் மாஸ்க் வயலேஷன் தான் அதில் பண்ணியிருக்கோம். மாஸ்க் அதை போடாதவங்க மேலே ஒரு 550க்கு மேலே நேற்று கேஸ் போட்டிருக்கோம். 1 லட்சத்துக்கு மேலே ஃபைன் கலெக்ட் பண்ணியிருக்கோம். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சூழ்நிலை வரக்கூடாது. அது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அந்த சூழ்நிலை வராது. ஆனாலும் நம்ம விழிப்புணர்வு ஒரு பக்கம், அவங்கள மாஸ்க் கொடுக்குறது ஒரு பக்கம். பட் கண்டிப்பாக நம்ம கேஸ் போட வேண்டி இருக்கோம். நீங்கள் அதுக்கே ஒத்துழைப்பு கேட்டுருக்கேன் சார். சண்டே லாக்டவுன் சொல்லியிருக்காங்க சார், நம்ம எப்படி என்ஃபோர்ஸ் பண்ண போகிறோம்? இந்த பொதுமக்கள் வெளியே வந்தால் போன லாக்டவுன் அதெல்லாம் கிளியராக நேற்று அரசாங்கம் இது ப்ரெஸ் ரிலீஸில் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கே நம்ம ரெடியாக பண்ணுறோம். அது என்ன ரிலாக்ஸேஷன் இருக்கோ அதுவும் கரெக்டாக சொல்லியிருக்கு. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட நம்ம கலெக்டர் நேற்று பேசினேன். கலெக்டரும் அது சொல்ல போகிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு என்ன அதில் அலவுட் இருக்குது, என்ன ஆக்சுவலாக இம்பார்ட்டண்ட் சர்வீசஸ், அசிஸ்டன்ட் சர்வீசஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எல்லாம் ஒத்துழைப்போட நம்ம போலீஸ் ஒரு இது இருக்கும், டிப்ளாய்மெண்ட் ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை இன்ஃபோர்ஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரிக்டாக இன்ஃபோர்ஸ் பண்ணுவோம். இப்போ நைட் லாக்டவுன் ஆகட்டும், சண்டே லாக்டவுன் ஆகட்டுங்க, சிட்டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கூடுதல் போலீஸ் போடுறாங்களா? எத்தனை இடத்துல செக் போஸ்ட் போட்டு அது இன்றைக்கி இப்போ இதில் நமக்கு ஏற்கனவே 11 இது பார்டர் செக் போஸ்ட் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம 2 4 வீலர் பெட்ரோல் வச்சுருக்கோம். 2 வீலர் பெட்ரோல் தனி, 4 வீலர் பெட்ரோலே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 2 பெட்ரோல் இருக்குது. எல்லா இன்ஸ்பெக்டர் அண்ட் எஸ்ஐஸ் லெவலில், ஆஃபீஸர் லெவலில் எல்லாத்துக்குமே மூவிங்கில் இருப்பாங்க. முக்கியமான இடங்களில் நம்ம இது போட்டுட்டு இன்றைக்கி சாயந்தரக்குள்ள உங்களுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் தனியாக கொடுக்குறோம். அதில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அது போலீஸ் ஒரு டிப்ளாய்மெண்ட் ஒரு பக்கம் கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக டிப்ளாய் பண்ணிவிட்டு அவங்கள லா என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறது ஒரு பக்கம். கோஆப்ரேஷனோட நம்ம இன்ஃபோர்ஸ் பண்ணோம். கண்டிப்பாக 100% சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அதனால தான் திரும்ப நான் கோஆப்ரேஷன் கேட்டுட்ருக்கேன். கோவை புதூர் ஆசிரமம் மெட்ரிக் பள்ளி மாணவி பிரகதிக்கு கௌரவ டாக்டர் பட்டம். சிலம்பம் விளையாட்டில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பல்வேறு சாதனைகளை புரிந்த கோவையைச் சேர்ந்த 8 வயது சிறுமி பிரகதி சர்வதேச யுனிசெப் கவுன்சில் வழங்கும் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்று அசத்தியுள்ளார். கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியைச் சேர்ந்த சிறுமி பிரகதி கௌரி உதயேந்திரன் விப்ரஜா தம்பதியினரின் மகளான இவர் அதே பகுதியில் ஆசிரமம் மெட்ரிக் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தனது 3 வயது முதலே சிலம்பம் மற்றும் குங்ஃபு கற்றுக்கொள்வதில் ஆர்வமுடன் இருந்த சிறுமி பிரகதி தேசிய சர்வதேச அளவுகளில் சிலம்பம், இரட்டை சுருள்வாள் வீச்சு, கம்புச்சண்டை, கம்பு ஜோடி என பல்வேறு பிரிவுகளில் தங்கம், வெள்ளி என பதக்கங்களை வென்று சாதனை படைத்தவர். இந்நிலையில் சிறு வயதிலேயே பல சாதனைகள் புரிந்த சிறுமியை கௌரவிக்கும் விதமாக சர்வதேச யுனிசெப் கவுன்சில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. கோவையில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் சர்வதேச யுனிசெப் கவுன்சில் தலைவர் டாக்டர் இக்னிசியஸ் பிரபு மற்றும் அதன் தூதர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த டாக்டர் வெலண்டினா ஃபெட்ரிஸ் ஆகியோர் சிறுமி பிரகதிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தனர். 8 வயதிலேயே கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற சிறுமி பிரகதிக்கு
ஆசிரமம் மெட்ரிக் பள்ளியின் தாளாளர் தேவேந்திரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் உட்பட பலரும் பாராட்டினர். கோவையின் முதல் பள்ளி எனும் பெருமை பெற்ற CSI மேல்நிலைப் பள்ளியின் 190வது ஆண்டு நிறைவு விழாவில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் கலந்து கொண்டார். கோவை வெரைட்டி ஹால் சாலையில் கடந்த 1831ஆம் ஆண்டு லண்டன் மிஷன் சொசைட்டியால் ஆரம்பிக்கப்பட்ட தற்போதைய CSI ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி கோவை நகரில் துவங்கப்பட்ட முதல் பள்ளி எனும் பெருமையை பெறுகிறது. 190 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த இந்த பள்ளியில் பயின்ற மாணவர்கள் நாட்டின் பல முக்கிய பொறுப்புகளில் பல தலைவர்களை பெற்ற பெருமையுடன் கொண்டுள்ளது. இந்நிலையில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட CSI மேல்நிலைப் பள்ளியின் 190வது ஆண்டு நிறைவு விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் பிரின்ஸ் கால்வின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மெர்சி மெட்டில்டா அனைவரையும் வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளர்களாக கோவை திருமண்டல பேராயர் திமோத்தி ரவீந்தர் மற்றும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு 190வது ஆண்டு நினைவு கல்லை திறந்து வைத்தனர். விழாவில் பேராயர் அம்மா ஆணி ஹேமலதா ரவீந்தர், கோவை திருமண்டல நிர்வாக செயலாளர் டேவிட் பர்னாபாஸ், நிதி நிர்வாகி ஆர்த்தர் சதானந்தம், கல்வி ஒருங்கிணைப்பாளர் அமிர்தம், முதன்மை கல்வி அலுவலர் கீதா, மாவட்ட கல்வி அலுவலர் வள்ளியம்மாள், உதவி தலைமை ஆசிரியர் டேவிட் பாஸ்கரன் உட்பட ஆசிரியர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாதாள சாக்கடை பணியின் போது காவல்துறையின் தடையை மீறி சென்ற வாகனங்கள் தோண்டப்பட்ட குழியில் மாட்டிக்கொண்டதால் பரபரப்பு. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாதாள சாக்கடை குழாய் மற்றும் தண்ணீர் குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. எனவே அந்த பகுதி ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டுள்ளது. குழாய் பதிக்கும் சாலையில் காவல்துறையினர் அறிவிப்பு பலகை மற்றும் தடுப்புகளை வைத்துள்ளனர். பாதுகாப்பு காவலர்களும் உள்ளனர். இந்நிலையில் காவல்துறையினரின் தடுப்புகளை மீறி அப்பகுதியில் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை சாலையோரத்தில் நிறுத்தி வைத்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் பணிகள் முடிவடையாததால் பதிக்கப்பட்ட குழாய்கள் மீது மண் போடப்பட்டு மூடப்பட்டிருந்தது. இந்நிலையில் மூடப்பட்ட குழாய்கள் மீது கார்கள் ஏறி நின்றதால் தண்ணீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டதுடன் அப்பகுதியில் நின்றிருந்த 2 கார்கள், ஒரு ஆட்டோ குழியில் சிக்கிக் கொண்டது. இதையறிந்த வாகன ஓட்டிகள் அப்பகுதியில் குழாய் பதிப்பில் ஈடுபட்டிருந்த பணியாளர்கள் பொதுமக்களுடன் சேர்ந்து JCB உதவியுடன் சிக்கிக்கொண்ட வாகனங்களை மீட்டனர். இதற்கிடையே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் தண்ணீர் ஓடியது. அதை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். காவல்துறையினரின் தடையை மீறி வாகனங்களை நிறுத்தியதால் வாகனங்கள் சிக்கிக்கொண்டது சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை ஊர்காவல் படையில் உள்ள காலி இடங்களை நிரப்புவதற்காக ஆள் சேர்க்கை முகாம் கோவை பாப்பநாயக்கம்பாளையத்தில் உள்ள மாநகர ஆயுதப்படை கவாத் மைதானத்தில் உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது. கோவை மாநகர ஊர்காவல் படையில் 37 ஆண்கள், 11 பெண்கள் என மொத்தமாக 48 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு அதற்காக விண்ணப்பித்திருந்த ஊர்காவல் படை வீரர்களுக்கு கோவை பாப்பநாயக்கம்பாளையத்தில் உள்ள மாநகர ஆயுதப்படை கவாத் மைதானத்தில் உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது. இதில் 39 ஆண்கள், 11 பெண்கள் என மொத்தமாக 50 பேர்களில் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு அவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வில் கலந்து கொண்ட வீரர்களின் சான்றிதழ்களை சரிபார்த்தல், உடற்கூறு அளத்தல் மற்றும் உடற்தகுதி தேர்வு ஆகியவை நடைபெற்றது.
கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 259 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதனால் கோவை மாவட்டத்தில் தற்போது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 259 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 2,54,018 அதிகரித்துள்ளது. அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் கோவையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,521 அதிகரித்துள்ளது. அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்து 97 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,50,408 அதிகரித்துள்ளது. மேலும் 1,089 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவை குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக 100 CCTV எஸ்பியின் அதிரடி. கோவை மாவட்ட பகுதிகளில் தொடர் குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக உடனடியாக குற்றவாளிகளை கண்டறிய போலீசாரின் மற்றொரு கண்களாக CCTV காட்சிகள் பெரும் முக்கிய பங்கு வகிக்கிறது. தொடர்ந்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் ஆலோசனையின் பேரில் குற்ற சம்பவங்கள் அதிகம் நடக்கும் இடங்களை கண்டறிந்து CCTV பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் உட்கோட்டமான அன்னூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 100 கண்காணிப்பு கேமராக்களை மேட்டுப்பாளையம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பாலமுருகன் முன்னிலையில் அன்னூர் காவல் நிலையத்தில் SP செல்வநாகரத்தினம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இதன் மூலம் புறநகர் பகுதிகளில் தற்போது அதிகமாக காணப்படும் திருட்டு சம்பவங்களை தடுக்கும் விதமாகவும் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க உதவுவதாக அமையும் என SP தெரிவித்துள்ளார். இந்த CCTV திறப்பு விழாவில் காவல் ஆய்வாளர்கள், தலைமை காவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட சிறுபான்மை பெண்கள் நல சங்கத்திற்கு ரூபாய் 10 லட்சம் நிதி வழங்கிய ரொட்டேரியன் AKS டாக்டர் லீமா ரோஸ் மார்டினுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மார்டின் கம்பெனி குழுமங்களின் இயக்குனர் மற்றும் மார்டின் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் அறங்காவலருமான ரொட்டேரியன் AKS டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் சமுதாயத்தில் பின்தங்கிய ஏழை மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு சுயதொழிலை ஏற்படுத்தி கொடுப்பது மற்றும் கல்வி உதவித்தொகை வழங்குவது என பெண்கள் சமுதாய மேம்பாட்டில் கூடுதல் கவனம் செலுத்தி சமுதாய சேவையாற்றி வருகிறார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சிறுபான்மை மகளிர் நலத்திட்ட உதவி நன்றி தெரிவிக்கும் விழாவில் கோவை மாவட்ட சிறுபான்மை பெண்கள் நல சங்கத்திற்கென ரூபாய் 10 லட்சம் நிதியை வழங்கிய ரொட்டேரியன் AKS டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் வழங்கினார். இவரது சேவையை பாராட்டி தமிழக மின்சாரம் மற்றும் ஆயத்தீர்வைகள் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது மாவட்ட ஆட்சியர் சமீரன், துணை ஆட்சியர் ரவி மற்றும் ரத்தினம் கல்வி குழுமங்களின் தலைவர் மதன் செந்தில் ஆகியோர் உடன் இருந்தனர். வரும் 9ஆம் தேதி முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அன்று நடைபெற இருந்த ஜல்லிக்கட்டு போட்டி மற்றொரு தேதியில் அறிவிக்கப்படும் எனவும் இதுகுறித்து அரசு ஆலோசனைக்கு அனுப்பியுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் சமீரன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் கொரோனா கட்டுப்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் GS சமீரன் செய்தியாளரை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கொரோனா தொற்று கோவையில் அதிகமாக பரவி வரும் நிலையில் கோவையில் நாளை முதல் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை ஊரடங்கு இருக்கும் எனவும் வருகின்ற 9ஆம் தேதி முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் எனவும் கூறினார். மழலையர் மற்றும் 9ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் இருக்காது எனவும் மாணவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
கோவையில் 2ஆம் கொரோனா அலையில் நாள் ஒன்றுக்கு 4700 வரை இருந்த நிலையில் படிப்படியாக குறைந்து 72ஆக இருந்தது. தற்போது ஒரே நாளில் 240ஆக உயர்ந்துள்ளதால் பொது இடத்தில் கொரோனா விதிகளை கடைபிடிக்கவில்லை என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் கோவை மாவட்டத்தின் 11 மாநில எல்லை சோதனை சாவடிகளில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், கொடிசியா அரங்கில் 350 படுக்கைகள் உட்பட மாவட்டத்தில் 2730 படுக்கைகள் உள்ளதாகவும், தற்போது படுக்கைகள் மற்றும் ஆக்சிஜன் தயார் நிலையில் உள்ளது எனவும் ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் 99 கிலோ லிட்டர் ஆக்சிஜன் கொள்ளளவு தயார் நிலையில் உள்ளதாகவும், 2750 ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட் தயாராக இருப்பதாகவும் கூறினார். கொரோனா பாதிக்கப்பட்டு வீட்டு தனிமையில் இருப்பவர்கள் கட்டுப்பாட்டு அறை மூலமாக தொடர்ந்து கண்காணிக்கப்படுவார்கள் எனவும், கடந்த வாரத்தில் ஒமைக்ரான் தொடர்பாக வெளிநாடு மற்றும் வெளி மாநிலத்தில் இருந்து வந்தவர்கள் 5300 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். 1400க்கும் மேற்பட்ட பொது விநியோக கடைகளில் பொங்கல் தொகுப்பு வழங்க டோக்கன் முறையில் வழங்கப்பட்டுள்ள கூட்டம் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும், எஸ்டின் வகை தொற்று தொடர்பாக கோவையில் 3 பேரின் சோதனை ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், சமூக பரவல் என்பதை விட சமூக பரவல் ஏற்படாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், பொதுமக்கள் பொது இடங்களுக்கு செல்லும் பொழுது கட்டாயம் 2 மாஸ்க் அணிய வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் கோவையில் தற்போது வரை கட்டுப்பாட்டு பகுதிகள் இல்லை எனவும், துடியலூர், சூலூர், மேட்டுப்பாளையம் பகுதிகளில் கொரோனா தொற்று அதிகமாக காணப்படும் நிலையில் இன்று ஒரே நாளில் 9000 கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும், வரும் நாட்களில் 11000 பரிசோதனை வரை செய்யப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் GS சமீரன் தெரிவித்தார். ரெஸ்டாரண்ட்ஸ், பார் போன்ற இடங்களில் 50% ஒக்குபென்சியில் தான் செயல்படுத்த வேண்டும். அனைத்து பொழுதுபோக்கு கேளிக்கை பூங்காக்கள் செயல்படுவதில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் சமுதாய கலாச்சாரம் மற்றும் அரசியல் கூட்டங்கள் முன்னாடி என்னென்ன நெறிமுறைகள் கொடுத்துருக்கோ அது கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். இது கூடாமல் கோவை மாவட்டத்தில் கடந்த 2வது அலையோட உச்சக்கட்டத்தில் 4700 வரைக்கும் தினசரி தொற்று தமிழக அரசு எடுத்த சீரிய நடவடிக்கைகளால் படிப்படியாக அது குறைந்து 100க்கும் கீழே 70, 72 என்ற அளவுக்கு இருந்தது. ஆனால் கடந்த ஒரு 4 நாடுகளாக அந்த 70லிருந்து 140, 140லேருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 250 வரைக்கும் ஒரே நாளில் அது அதிகரிக்கும் ஒரு சூழ்நிலை உருவாக்கியுள்ளது. இந்த சூழ்நிலை கருத்தில் கொண்டு கோவையில் கண்காணிப்பு மற்றும் இந்த கட்டுப்பாடுகள் தீவிரமாக கடைபிடிக்கப்படும். குறிப்பாக இதில் வயலேஷன்ஸ் யாராவது பண்ணிங்கன்னா மாஸ்க் மற்றும் கோவிட் நெறிமுறைகள், கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் பொது இடங்களில் யாராவது அது கட்டுப்பாடு இல்லைன்னா கண்டிப்பாக அவர் மேலே கடுமையான நடவடிக்கையும் ஃபைனும் செலுத்தப்படும். குறிப்பாக இன்றைக்கி கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேற்பட்ட ஃபைன் செலுத்தப்பட்டுள்ளது. இன்னும் அது படிப்படியாக டைட்டன் செய்யப்படும். மாநகர காவல் ஆணையாளரும் காவல் கண்காணிப்பாளரும் இதுக்கு சிறப்பு குழுக்களை அமைத்து போலீஸ், ரெவென்யூ மற்றும் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் சேர்ந்து கண்காணித்து வருகிறது. மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள மேஜர் 11 சோதனை சாவடிகள், நம்ம மாநில எல்லையில் அமைந்துள்ள சோதனை சாவடிகளும் தீவிரமாக கண்காணித்து வருகிறது. இந்த ஒமிக்ரான் வைரஸ் உருமாறிய கொரோனா வைரஸின் பரவலை கருத்தில் கொண்டு கோவை மாவட்டத்தில் இருக்கிற மருத்துவ உட்கட்டமைப்பு வசதிகள் நாங்கள் லாஸ்ட் ஒரு 10 நாளாக அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். தற்பொழுது கொடிசியா இல்லை 350 படுக்கைகள் போன்ற வசதிகள், இன்றைக்கி நைட்டோட இன்னொரு 350 படுக்கைகள் கொடிசியாவிலே தயார் நிலையில் CCC பண்ணியிருக்கோம். அதே போல் மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, இதர இடங்கள் எல்லாம் சேர்த்து 2730 படுக்கைகள் கோவிட் கேர் சென்டர், கோவிட் சேவை மையங்களில் மட்டும் தயார் நிலையில் வச்சுருக்கோம். அது தவிர்த்து நம்ம அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒரு 1500 படுக்கைகள், ESI மருத்துவமனையில்
தற்பொழுது 376 படுக்கைகள், அரசு மருத்துவமனையில் 275 ஐசியூ படுக்கைகள், இஎஸ்ஐயில் வந்து 29 ஐசியூ படுக்கைகள், அதே போல் 272 படுக்கைகள் வந்து இதர அரசு மருத்துவமனைகளில் ஜிஹெச்சில் டிஎம்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். நல்ல படுக்கைகளை பொறுத்தவரையிலையும் ஆக்சிஜனை பொறுத்தவரையிலையும் நம்ம வந்து ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கிறோம். ஆக்சிஜன் வந்து இப்போ வந்து 99 கிலோ லிட்டர் திரவ ஆக்சிஜன் கொள்ளளவு நம்ம மாவட்டத்தில் மட்டும், தனியார் மட்டும் அரசு நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா 99 கிலோ லிட்டர் கொள்ளளவுக்கான வசதிகள் உள்ளன. அதே போல் 31 பிஎஸ்ஏ பிளான்ஸ், ஆக்சிஜன் ஜெனரேட்டிங் பிளான்ஸ் வந்து 31 வந்து நல்லபடியாக அது வந்து இந்த கடந்த ஒரு 6 மாதத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கமிஷன் பண்ணி அது வந்து தயார் நிலையில் உள்ளது. இதை தவிர 2780 ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ், மொபைல் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸும் தயார் நிலையில் வச்சுருக்கிறோம். பொதுமக்களோட ஒரே ஒரு வேண்டுகோள், மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கண்டிப்பாக இந்த 3வது அலை வராமல் தடுக்கணும் என்றால், இந்த 3வது அலை வந்தால் கூடியும் நல்லபடியாக இதை வந்து நம்ம சமாளிக்கணும்னா உங்களோட அனைவரோட ஒத்துழைப்பு வேண்டும். ஒத்துழைப்பு, முகக்கவசம், 2 மாஸ்க் அணிந்து தான் நீங்கள் வந்து பொது இடங்களில் கட்டாயம் போக வேண்டும். சமூக இடைவெளி கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அதே போல் யாராவது வேக்சினேஷன் இன்னும் எடுக்கலைன்னா, தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடி மாவட்டமாக நம்ம கோவை மாவட்டம் 96% 1வது தடுப்பூசி டோஸும் 78% 2 டோஸும் போட்டு சிறப்பாக செஞ்சிருந்தால் கூடியும் இன்னும் நிறைய மக்கள் வந்து செகண்ட் டோஸ் பூர்த்தி செய்யாமல் இருக்கின்றார்கள். அந்த மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து செகண்ட் டோஸ் இமீடியட்லி எடுக்க வேண்டும். அதே போல் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளி, கோவிட் நெறிமுறைகள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். இந்த தொற்று வந்து இந்த டெல்டா வேரியண்ட்டை விட மிக அதிகமாக பரவுவதற்கான வாய்ப்புண்டு. அதனால் கண்டிப்பாக இது கடைபிடிக்க வேண்டும். மைல்டு கேசஸ் தான் இப்போ ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப சீரியஸான கேசஸ் இல்லை. அதனால் பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பதற்றத்துக்கான ஒரு சூழ்நிலை இல்லை. இருப்பினும் இந்த கேஸ் ரொம்ப அதிகமாக பரவும் பட்சத்தில் கோமார்பிடான பேஷண்ட்ஸு, வயசான மக்கள், அதே போல் முதியோர்கள், அவர்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அதனால் நம்ம வந்து நம்மையும் தற்காத்து கொள்ளணும், மற்றவர்களுக்கும் பாதிப்பு வராத வண்ணம் நம்ம வந்து முகக்கவசம் மற்றும் கோவிட் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். மைல்டு சிம்டம்ஸ் ஒரு அசிம்டமேட்டிக்காக இது வந்திருந்தால் இப்போது உள்ள ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால் படி வீட்டிலே தனிமைப்படுத்திக் கொள்ளலாம். அதுதான் இந்த வாட்டி ஒரு சிறப்பு அம்சம். அதனால் வீட்டிலே தனிமைப்படுத்திக் கொள்ளலாம். ஹோம் குவாரண்டைன் வந்து இந்த வாட்டி ஹோம் ஐசோலேஷன் வந்து அனுமதிக்கப்பட்டுள்ளது. மைல்டு சிம்டம்ஸ், அசிம்டமேட்டிக் கேசஸ் வந்து கட்டாயமாக நம்ம வீட்டில் வந்து தனிமைப்படுத்துறதுக்கான வசதி உண்டு. அந்த மாதிரி வீட்டில் தனிமைப்படுத்தவர்களை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து எங்களோட கண்ட்ரோல் ரூமில், கட்டுப்பாடு அறையில் வந்து ஒரு சிறப்பு குழு 32 வாலண்டியர்ஸை சேர்ந்த ஒரு குழு அமைச்சிருக்கு. அவங்க வந்து கண்டினியூஸாக மக்களோட இப்போது அவர்களோட சூழ்நிலை பற்றியும் ஹெல்த் கண்டிஷனை பற்றியும் கேட்பாங்க. ஏதாவது இஷ்யூ இருந்தால் ரெட், எல்லோ, க்ரீன் உள்ள 3 கேட்டகரைஸ் பண்ணி ரெட் கேட்டகரியில் வந்து இமீடியட்லி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுப்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் கோவை நிகழ்வுகள் தொடரும்.